அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். வாழ்க்கையில் ப்ரையாரிட்டி அப்படின்னு ஒன்று இருக்குது, முன்னுரிமை. இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளுமே எதற்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றி ஒரு அடிப்படையான ஒரு உண்மையை இப்போ நான் விளக்கி சொல்லலாம்னு நினைக்கிறேன். அது அப்படியே இருக்கட்டும். முதல்ல நான் படித்த ஒரு சம்பவம், இது கதை இல்லை, சம்பவம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. ஒரு அமெரிக்காவில் நடந்ததாக தான் இதை குறிப்பிடுறாங்க. ஒரு சின்ன பையன், இப்படி கதையை ஆரம்பிக்கிறேன் ஏன்னா சஸ்பென்ஸ்னு ஒன்று வேணும்ல, அதனால் கொஞ்சம் மாற்றி சொல்கிறேன். ஒரு மருத்துவமனை, அந்த மருத்துவமனையில் ஒரு அம்மா உயிருக்கு போராடி கொண்டு இருக்கிறாங்க. மிகச்சிறந்த வைத்தியம் பண்ணுனா அந்த அம்மாவை பிழைக்க வைக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அரசாங்கம் செய்யக்கூடிய நிதி உதவி ஏற்பாடு இதெல்லாம் தாண்டி அந்த அம்மா தனிப்பட்ட முறையில் நிறைய செலவு பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம். ஆனால் அந்த அம்மாவால் பண்ண முடியாது. ஒரு மிகச்சிறந்த ஒரு மருத்துவர், ஒரு சர்ஜன், அவர் பார்த்து அவர் ஏதாவது செஞ்சால் தான் அந்த அம்மாவை காப்பாற்ற முடியும். ஆனால் ரொம்ப செலவாகும். அந்த மருத்துவமனையினுடைய தலைமை மருத்துவர் அவர் வரும்போது அன்றைக்கி தான் வராரு உள்ள. இந்த அம்மாவுடைய கேஸ் ஹிஸ்ட்ரியை படிக்கிறாரு. படிச்சுட்டு அந்த அம்மாவை இப்படியே ஒரு பார்வை பார்த்துட்டு, சரி உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணிவிடுவோம், கவலைப்படாதீங்க அப்படின்னு. பண்ணலாம் டாக்டர், ஆனால் எனக்கு வசதி பத்தாது, அதுக்கான பணம் எல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு என்னால் முடியாது அப்படிலாம் அந்த அம்மா தன்னுடைய வருத்தத்தை சொல்கிறாங்க. நீங்கள் எந்த ஊர் அப்படின்னு கேட்குறாரு. அவரே சொல்கிறார், இந்த ஊரா அப்படின்னு ஒரு கேள்வி வேறு கேட்குறாரு. ஆமாம், அப்போது நீங்கள் அந்த ஊரில் இருந்தீங்களா? ஓ சரி சரி சரி, பார்ப்போம், மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்குவோம் அப்படின்னு முடிவு பண்ணார். இல்லை, அதுக்கு அந்த பில் தொகை கட்டி எனக்கு கட்டுப்படி ஆகாது, கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க டாக்டர். பார்க்கலாமா? பார்க்கலாம், ஆப்ரேஷனுக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிறாரு. அந்த மருத்துவர் காப்பாற்றுறாரு. காப்பாற்றினதுக்கப்புறம் அந்த பில் வருது. இதை பார்த்துட்டு இந்த பொண்ணு அப்படியே திகைச்சு போகிறா. பொண்ணுன்னா அந்த அம்மா திகைச்சு போகிறா. கொஞ்சம் நேரத்தில் இந்த பில்லை ஸ்டாஃப் நர்ஸ் கலெக்ட் பண்ணிக்கிட்டு மேலே போகிறாங்க. இப்போ நம்மளால் பே பண்ண முடியாது, ஆனால் பில் வந்திருக்குதே அப்படின்னு. கொஞ்சம் நேரத்தில் பில் செட்டில்டு அப்படின்னு போட்டு முழுக்க அந்த பில் தீர்க்கப்பட்டது அப்படின்னு போட்டு அந்த பேப்பரை கொண்டு வந்து கொடுக்குறார். இந்த பேப்பரை பார்த்துட்டு இந்த வயசான அம்மா கேட்குறாங்க, யார் பில்லை செட்டில் பண்ணா? இவ்வளவு பணம் கொடுத்து யார் பில்லை செட்டில் பண்ணான்? அந்த மருத்துவர் தாம்மா பண்ணார். அவர் எதுக்கு எனக்காக பண்ணணும் அப்படின்னு தெரியல, உங்களை வழி அனுப்புறதுக்கு வரேன்னு சொன்னார், அவர் பார்க்குறேன்னு சொன்னார். கொஞ்ச நேரத்தில் அந்த மருத்துவர் வர்றாரு. டாக்டர், எவ்வளோ பெரிய தொகை, நீங்கள் பில் செட்டில்னு போட்டு கையெழுத்து போட்டீங்க, எனக்காக நீங்கள் அந்த பில்லை செட்டில் பண்ணணும்னா நான் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கணும் தெரியலையே எனக்கு, எதனால் நீங்கள் செட்டில் பண்ணீங்க? இவ்வளோ பில்லுக்குமா நீங்கள் கொடுத்துட்டீங்க, அதுக்கு செட்டில்மெண்ட் கணக்கு என்ன தெரியுமா? இந்த பில்லோட தொகையை எழுதிக்கிட்டு = போட்டால் 1 டம்ளர் பால் அப்படின்னு நான் போட்டு அந்த கணக்கை க்ளோஸ் பண்ணியிருக்கேன். புரியலையே, உங்களுக்கு நினைவு இருக்காதுமா? நான் சின்ன வயசு, படிக்கிற காலம், எனக்கு பசி, இந்த தெரு வழியாக நடந்து போகிற போது யார்ட்டையாவது கேட்கலாமா, பசிக்கு ஏதாவது சாப்பாடு கேட்கலாமான்னு நான் ரொம்ப தயக்கம், ஆனால் கூச்சமாகவும் இருந்தது, யார்ட்டையும் கேட்கக்கூடாது அப்படின்னு. ஆனால் எனக்கு மயக்கம் வர மாதிரி இருந்தது. கரெக்டாக நான் உங்கள் வீட்டை தாண்டி போகிறேன், நீங்கள் அந்த வீட்டு வாசலில் நின்றுக்கிட்டு இருந்தீங்க. குடிக்க தண்ணி கிடைக்குமா அப்படின்னு நான் கேட்டேன். நீங்கள் ஒரு வினாடி என்னை எப்படியே உத்து பார்த்துட்டு, தம்பி ரொம்ப பசியாக இருக்கீங்களேப்பா, இருங்க பால் கொண்டு வந்து கொடுக்குறேன், நீங்கள் குடிங்க அப்படின்ட்டு உள்ளே போய் தண்ணிக்கு பதிலாக எனக்கு 1 டம்ளர் பால் கொண்டு வந்து கொடுத்தீங்க. சாப்பிடுங்க ராஜா அப்படின்னு கொடுத்தீங்க. நான் அதனால தாம்மா அன்றைக்கி உயிர் பழைச்சேன். என் கண்ணில் தண்ணி வந்தது. உங்களுக்கு நான் அந்த கடனை எப்படி செட்டில் பண்ண போகிறேன் அப்படின்னு தெரியாமல் நான் இறைவன்கிட்ட சொல்லுவேன் என்றைக்குமே. பிறகு எனக்கு வாய்ப்பு வந்தது, படித்தேன், பெரிய மருத்துவரானேன், பெரிய மருத்துவமனை உண்டு பண்ணேன், எல்லாம் சரி, வெளியில் எல்லாம் நடந்து போச்சு.
உங்களுக்கு பட்ட கடனை என்றைக்கு செட்டில் பண்ண போகிறேன் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன். இப்போ உங்களை பார்த்தபோது எனக்கு அந்த ஊரான கேட்டேன்னு அந்த வீடு எனக்கு நினைவுக்கு வந்துருச்சு. உங்கள் பேரை பார்த்த உடனே நான் சந்தேகப்பட்டேன். இப்போ அந்த பில்லுக்கு 1 டம்ளர் பால் செட்டில்மெண்ட். இது மிகைப்படுத்தப்பட்ட ஒரு கதைன்னு நீங்கள் சொல்லலாம். இதெல்லாம் நடக்குமா லைஃப்பில் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இது மாதிரி பல சம்பவங்களை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், நான் பார்த்துருக்கிறேன். பசியில் ஒருவர் இருக்கிற போது நம்ம கொடுக்குறோம் பாருங்கள் ஒரு பொருள், அதுக்கு விலையே கிடையாது. பல கோடிக்கு அது சமம். நாளைக்கு பணம் வரலாம், நாளைக்கு அவங்களுக்கு பணம் வேறு ஏதாவது ஒரு வகையில் சாப்பிட்டுக்கலாம். இப்போ பசி. அதனால தான் திருவள்ளுவர் என்ன எழுதினார், அற்றார்னா இல்லாதவர்கள், அழிப்பசின்னு ஒரு வார்த்தை போட்டார். அந்த பசி அப்படியே மனிதனை அழிக்கக்கூடியது. அந்த பசி எதை அழிக்கும்னு கேட்குறீங்களா? வள்ளுவர் சொன்னதுக்கு பின்னால் வள்ளலார் விளக்கம் சொன்னார். நான் அதையும் உங்களுக்கு சொல்கிறேன். பசி எதையெல்லாம் அழிக்கும் அப்படிங்கிறதுக்கு வள்ளலார் ஒரு பட்டியல் போட்டார். அதை அப்புறம் பார்ப்போம். அற்றார் அழி பசி தீர்த்தல். ஒருத்தனை அழிக்கக்கூடியது பசி நெருப்பு. அதோடு நிற்கிறான் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு நீ சாப்பாடு கொடுக்குற பற்றியா, அந்த பசி போகிறதுக்கு ஒரு உணவு கொடுக்குற பற்றியா? ஆமாம். அது என்ன தெரியுமா? அது ஃபிக்ஸட் டெபாசிட் அப்படின்னார். உன்னுடைய பிற்காலத்தில் உன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு வைத்த மாநிதி. கடவுளுக்கு ஒரு அழகான பேர். அது நமக்கு ஃபிக்ஸட் டெபாசிட் கடவுள். அது மாதிரி இந்த பசிக்கு சாப்பாடு போடுற பாருங்க, அந்த புண்ணியம் ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி அப்படிங்கிறார். எனக்கு என்னமோ மற்றதெல்லாம் பெரிய தர்மமாக தெரியுதா இல்லையா அப்படின்லாம் என்னுடைய அறிவு சர்ச்சை பண்ணும்போது இதுதான் முதல் தர்மம்னு நான் நினைக்கிறேன். இந்த உலகத்துக்கு நாகரிகம் வந்துருச்சுங்கிறான், அறிவு வந்துருச்சுங்கிறான், சயின்ஸ் வளர்ந்துருச்சுங்கிறான். இன்னும் இந்த உலகத்தில் பட்டினியோடு தூங்க போகிறவங்க எவ்வளவு பேர்? ஆடம்பரமான வாழ்க்கையில் திளைக்கிறவர்கள், ஒரு வேளைக்கு 62 ஐட்டம் வச்சு விருந்து சாப்பிடுகிறவர்கள், அப்புறம் தர்மம் அப்படிங்கிற பேரில் கோடியாக எதுக்கோ செலவு பண்ணுகிறவர்கள். கொஞ்சம் மனசாட்சியில் கை வச்சு சொல்லுங்கள். இன்னும் இந்த தேசத்தில் ஏன் மனித குலம் முழுமையும் இரவு உணவு இல்லாமல் தூங்க போகிறவங்க எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு ஐக்கிய நாடுகள் சபை ஒரு புள்ளி விவரம் ரிலீஸ் பண்ணியிருக்கு. இரவு நேரம் பசியோடு அவங்க எப்படி போய் தூங்க முடியும்? காலையில் எந்திரிக்கிறதுக்குள்ளே அந்த பசி அவங்கள என்ன பாடுபடுத்தும்? நம்ம இவ்வளோ நாகரிகம் அடைந்த சமூகத்தில் சார் எல்லார் பசியையும் போக்கணும் அப்படின்னு இன்னும் எல்லா நாடுகளும் ஒரு முடிவுக்கு வரலையே. போருக்கு ஆயுதங்களுக்கு ஒவ்வொரு நாடும் லட்சம் கோடிகள் செலவு பண்ணுறாங்க. வலிமை வாய்ந்த அரசாங்கங்கள் கோடிக்கணக்கான ரூபாயை எத்தனையோ விதமான ப்ராஜெக்டில் போடுறாங்க, என்னெல்லாமோ பண்ணுறாங்க. நான் எல்லாத்தையும் என்னென்னலாம் சொல்லி எதுக்கு தேவையில்லாத சர்ச்சைகள், அதை தள்ளி வச்சுருங்க. எனக்கு இது ஒன்று தான் முக்கியம். ஒரு குழந்தை பசியோடு தூங்க போகுது, ஒரு குழந்தை பசியோடு தட்டை ஏந்திக்கிட்டு போய் ஒரு கோயில் வாசலில், ஒரு கல்யாண மண்டபத்து வாசலில், இல்லை ஒரு வீட்டு வாசலில் அது போய் நிற்கிது, எங்கேயோ சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நம்ம நாகரிகம் இஸ் இட் எ சிவிலைஸ்டு சொசைட்டி? இது நாகரிகம் அடைந்த சமூகமா? இப்போ கூட பாருங்கள், வசதியானவங்க கூட இந்த கொரோனாவில் சாப்பிட்றதுக்கு சில இடத்துல கஷ்டப்படுறாங்க. புருஷ பொண்டாட்டி வயசானவங்களாக இருப்பாங்க, அவங்களுக்கு கொரோனா வந்துடுச்சுன்னு சொன்னால் யாராவது சாப்பாடு போடணும். நல்ல வேளை நிறைய இயக்கங்கள், சமூக இயக்கங்கள் செய்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் நம்ம நன்றி சொல்லணும். ஒருத்தர் பேர் சொல்லி ஒருத்தர் பேர் சொல்லாமல்லாம் நான் யாரெல்லாம் செய்கிறாங்களோ அவங்களாம் நல்லா இருக்கணும் மனமாற வாழ்த்துறேன். ஏன்னா சொத்து கூட இருக்கலாம் சார், பேங்க்கில் ஃபிக்ஸட் டெபாசிட் இருக்கலாம் சார். இப்போ புவா பசிக்கும் போது யாராவது 2 இட்லி, பசிக்கும் போது ஒரு கை மோர் சாதம் யார் கொடுப்பா? கொடுத்தவனுக்கு 1000 கோயில் கட்டின புண்ணியம் இருக்கட்டும் அப்படின்னு நான் மனமாற வாழ்த்துறேன். பார்க்குறேன் இந்த லாக்டவுனில் எது ரொம்ப பெரிய பிரச்சனை? வேலைவாய்ப்பு, பொருளாதாரம். நான் ஒத்துக்கிறேன், எல்லாமே பிரச்சனை தான், இல்லைன்னு சொல்லலை. நோய் எல்லாமே பிரச்சனை தான். ஆனால் அதை விட பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? இன்னைய சாப்பாடு. எவ்வளவு பேர் அன்றைய சாப்பாடுங்கிறது கஷ்டப்படுறாங்க. நம்ம ரொம்ப யோசிக்க வேண்டியிருக்கு சார்.
எங்கேயோ தப்பு பண்ணுறோம் சார். நம்ம எங்கேயோ 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 தர்மங்களை பற்றிய ஒரு பார்வையில் போய் மாட்டிக்கிட்டோம் சார். இன்னும் பசி நெருப்புக்கு உணவு கொடுக்காம நம்ம வாழ்வது என்பது நாகரிகம் அடைந்த சமுதாயமாக எனக்கு தெரியல. ஒரு டம்ளர் பாலுக்கு பின்னாடி செட்டில் பண்ணானே, ஏன் அன்னைய பசி. வள்ளுவர் சொன்னதை என்ன விளக்கி சொல்கிறேன்னு சொன்னேன். ஜீவர்களுக்கு பசி அதிகரித்த காலத்தில் ஜீவ அறிவு விளக்கமில்லாமல் மங்குகிறது. அறிவு போயிடுது. அது மங்கவே அறிவுக்கு அறிவாகிய கடவுள் விளக்கம் மறைபடுகிறது. அவனுக்கு உள்ளே இருக்க வேண்டிய இறை ஆற்றல், அந்த இறை ஆற்றல் என்பது மறைந்து போய்விடுகிறது. வேணுமா, ஒரு கோயிலை நாம் வழிபாடு தலமாக இல்லாமல் ஆக்கிறதும் ஒன்று தான், ஒரு மனுஷனை பட்டினி போடுறதும் ஒன்று தான் சார். நான் சொல்லலை, வள்ளலார் சொல்கிறாரு. அது மங்கவே அறிவுக்கு அறிவாகிய கடவுள் விளக்கம், அவனுக்குள்ள கடவுளை பற்றிய விளக்கம் மறைபடுகின்றது. அது மறையவே புருட தத்துவம் சோர்ந்து விடுகிறது. அது சோரவே பிரகிருதி தத்துவம் மழுங்குகிறது. அது மழுங்கவே குணங்களெல்லாம் பேதப்படுகின்றன. மனம் தடுமாறி சிதறுகின்றது. புத்தி கெடுகின்றது. சித்தம் கலங்குகின்றது. அகங்காரம் அழிகின்றது. பிராணன் சுழலுகின்றது. பூதங்களெல்லாம் புழுங்குகின்றன. வாத பித்த ஸ்லேத்துமங்கள் நிலை மாறுகின்றன. கண் பஞ்சடைந்து குழி விழுந்து போகின்றது. காது கும்பென்று செவிடுபடுகின்றது. நா உலர்ந்து வரலுகின்றது. நாசி குழைந்து அழலுகின்றது. தோல் மெலிந்து ஸ்மரணை கெடுகின்றது. கைகால் சோர்ந்து துவழுகின்றன. வாக்கு தொனி மாறி குளறுகின்றது. பற்கள் தளறுகின்றன. மலசல வெளி வெதும்புகிறது. மேனி கருகுகின்றது. ரோமம் வெறிக்கின்றது. நரம்புகள் குழைந்து நைகின்றன. நாடிகள் கட்டிவிட்டு குழைகின்றன. எலும்புகள் கருகி மூட்டுகள் நெக்கு விடுகின்றன. இருதயம் வேகின்றது. மூளை சுருங்குகிறது. சுக்கிலம் வெதும்பி வற்றுகிறது. ஈரல் கரைகிறது. இரத்தமும் சலமும் சுவருகின்றது. மாமிசம் குழைந்து தன்மை கெடுகின்றது. வயிறு பயிரென்று எரிகின்றது. தாப சோபங்கள் மேன்மேலும் உண்டாகின்றன. வள்ளலார் பசியை பற்றி பட்டியல் போடுகிறார். படிக்கிற போதே என்னமோ பண்ணலையா? இந்த உலகத்தில் பசி உள்ளவர்களை வைத்து கொண்டு நாம் பெரிய சாதனையெல்லாம் பண்ணி அப்படின்னு சொல்கிறதுக்கு அரசாங்கங்கள்லாம் வெட்கப்பட வேண்டாமா? உலகத்தில் என்னமோ இந்த நடந்து போச்சு, அது நடந்து போச்சு, செவ்வாய்க்கு போகிறான், சந்திரனுக்கு போகிறான், அதை பண்ணிட்டான், இதை பண்ணிட்டான். ஐயோ, இன்னும் பசியோடு பல பேர் படுக்கிறான்ப்பா. நான் என்ன சொல்லலாம்? நீங்கள் என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் பசி உள்ளவங்களுக்கு சாப்பாடு போடுங்க. உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இந்த மாதிரி ஒரு குற்றம் இருக்குது, அதுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு நினச்சா கையெடுத்து கும்பிட்டுக்கிறேன். பசி உள்ள வயிறுக்கு சாப்பாடு போடுங்க. நீங்கள் என்ன பரிகாரம் பண்ணாலும் அந்த பரிகாரம், இந்த ஒரு பரிகாரம் அதுக்கு சரியாக இருக்குமோ அப்படின்னு என்னை முட்டாள்னாலாம் நினச்சிக்கோங்க. எனக்கு தோணுது அதுதான் இன்றைக்கி ரொம்ப அவசியமோ அப்படின்னு தோணுது. பசி உள்ளவர்களுக்கு நம்ம உணவு கொடுப்பது எல்லா விதமான நம்முடைய பாவங்களையும் கூட போக்குவதற்குரிய சரியான பரிகாரமாக இருக்க முடியுமோ அப்படின்னு நான் நம்புகிறேன். நோய்வாய்ப்பட்ட போது, சிக்கல் ஏற்படுற போது ரொம்ப வேண்டியவராக இருப்பார் சார். வேலை போயிடும் திடீர்னு, அவங்க எப்படி சாப்பிடுவாங்க? அவங்க சாப்பிட்றதுக்கு நம்ம ஏற்பாடு பண்ண வேண்டாமா? இல்லையா? அதுதான் எல்லாத்த விட ப்ரையாரிட்டி அப்படின்னு நான் நினைக்கிறேன். உலக உயிர்கள் முழுக்க பாருங்கள், பசிக்கு தான் ஏங்குது. சாப்பாடு போடுறவனை கடவுளாக நினைக்கிது. நான் ஒரு வீடியோ பார்த்தேன், ஒரு ப்ரைவேட் வீடியோ. எல்லா உயிரும் சாப்பாட்டுக்கு எப்படி ஏங்குது.
கொடுக்கணும். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே, உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே, உங்களெல்லாம் கும்பிட்டு கேட்டுக்கிறேன், பசியோடு யாரும் இருக்கக்கூடாது. அவர்களுக்கு எப்படி அன்னம் அளிப்பது என்பது தான் நம்முடைய மைண்டில் ப்ரையாரிட்டி, எல்லாத்த விட முன்னுரிமையாக இருக்கணும். பல அரசாங்கங்கள் வெட்கப்பட வேண்டும். இன்னும் உலகத்தில் பசியோடு மனிதர்களை விட்டு வைத்திருக்கிற போது நாம் நாகரிகம் அடைந்ததாக சொல்லுவதற்கில்லை. கும்பிட்டு கேட்டுக்கொள்கிறேன், பசித்த வயிறுக்கு உணவு தர வேண்டியது தலையாய புண்ணியம், தலையாய கடமை. அதற்கு மேல் ஒரு தர்மம் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை.